வாழ்க்கையினுடைய ஒரு ரகசியமே தேவ சித்தம் செய்யறது தான். வாழ்க்கையினுடைய ரகசியமே தேவ சித்தத்தை நம்ம செய்யறது தான். அந்த தேவ சித்தத்தை நம்மளா செய்யும்படிக்கு போய் நம்மளா இப்படி கஷ்டப்பட்டு ஏதாவது பண்ணும்படிக்கு கடவுள் வைக்கல. அவரே வந்து அந்த தேவ சித்தத்தை முடிச்சுட்டாரு. ஏன்னா இன்னைக்கு மனுஷனுக்கு பலவிதமான யோசனைகள், பலவிதமான சிந்தனைகள் இருக்கு. அவனை அவனை ஒரு தனித்துவமா கடவுள் படைச்சாரு இந்த பூமியில. எதுக்கு அவனை தனித்துவமா படைச்சாருன்னா, தன்னுடைய நோக்கத்தை அவன் செய்யணும், தன்னை போல அவன் என்ன பண்ணணும், அவன் செயல்படணும், தன்னுடைய அந்தஸ்தும் தன்னுடைய கெப்பாசிட்டியும் அவனுக்கு இருக்கணும்ன்ற ஒரு நல்ல மனசோடு தான் என்ன பண்ணாருன்னா அவனை இந்த பூமியில படைச்சாரு. தன்னை போலவே படைச்சாரு. எப்படி எல்லாத்தையும் உண்டாக்கி அவனுக்கு ஒரு ஏதேனு கடைசியில வச்சு அவனை ஆசீர்வதிச்சு அவனுக்கு ஒரு பூமி என்ன பண்ணாரு, பிளான் பண்ணி வச்சிருந்தாரு. எல்லாத்தையும் அவர் உண்டாக்கி ஆண்டவர் வந்து அவனை ஏதேன்ல தான் வச்சிருந்தாரு. ஏதேன்ல இருந்து பூமியில தான் ஏதேன் இருந்தது, அதுல மாற்று கருத்து இல்லை. அவனுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட இடத்த மட்டும்தான் கடவுள் என்ன பண்ணாருன்னா எடுத்து அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு வச்சிருந்தாரு. ஆனா அந்த ஏதேனை விட்டு வெளியே வந்து அவன் என்ன பண்ணணும், பூமியை என்ன பண்ணணும் அதே மாதிரி மாற்றணும்னு சொல்லிட்டு தான் கடவுளுடைய பிளான். அப்ப எந்த அளவுக்கு ஒரு மனுஷனை சுதந்திரமாகவும் மரியாதையாகவும் அவனை எப்படி சொல்றது, தன்னில் ஒருவனா ஆண்டவர் அவனை படைச்சார்.